சிங்கப்பெண் அதிரடிப்படை சிஎம் சார் இப்போ அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது இன்றைய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு. ஒரு மருத்துவர், தமிழக வெற்றி கழகத்தோட மருத்துவரணி தலைமை, இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு சமுதாய பொறுப்போட 2 பெண்களுக்கு அப்பாங்கிற ஒரு முக்கியமான பொறுப்போட இந்த பதிவில் சில விஷயங்கள் நான் பேச போகிறேன். முதல்ல இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிமேட்டு நிறைய விஷயங்கள், அதாவது ஃபாஸ்ட்டாக நிறைய ஆக்ஷன் எடுப்பாங்க, நிறைய ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. இதெல்லாம் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருமா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு பாதி அரசோட கடமையை அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு மாதத்துலேயே தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் தொடர்ந்து சென்று நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துட்டு தான் இருந்தது. இது எல்லா நாளும் அப்படியே தாங்க இருக்குது, அதிகமும் ஆகலை, குறையவும் இல்லை. அதுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புன்னு சொல்லக்கூடிய இந்த அதிரடிப்படை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி இது குற்றங்கள் நடந்ததுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள், அதாவது அவங்கள சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது, அவங்களுக்கு சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுக்கறது எல்லாத்தையும் தாண்டி வருமுன் காப்போம், இந்த குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு, அதுக்கு தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுது. அவரோட இன்டென்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குது. அதை எக்ஸிக்யூட்டும் ஒழுங்காக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அரசு அவங்களுடைய கடமையை ஒழுங்காக செய்யணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதிகாரிகளும் அவங்க சொல்கிறதுக்கு இணங்க முறையாக செயல்பட்டாங்கன்னா பாதுகாப்பும் அவங்களால தர முடியும். அது மட்டும் போதுமா? ஃப்யூச்சரில் இந்த மாதிரி தப்பு நடக்காதா? கண்டிப்பாக நடக்குங்க. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. ஆண் குழந்தைக்கும் சரி, பெண் குழந்தைக்கும் சரி, நம்ம அவங்க வளர்க்கும் விதம், அவங்களுக்கு சொல்லித்தர விஷயங்கள், நாம் செக்ஸ் எஜுகேஷன்னு வெறும் குட் டச் பேட் டச் மட்டும் சொல்லி கொடுத்தா போதாதுங்க. அப்படி பேட் டச் நடந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அடுத்தது நடக்காத மாதிரி எப்படிலாம் பார்த்துக்கணும், அதையும் அவங்களுக்கு சொல்லித்தரணும். அப்புறம் கொஞ்சம் மெச்சூரான பெண் குழந்தைகளுக்கு இன்னும் வெளிப்படையாகவே மதர்ஸ் அவங்கக்கிட்ட நிறைய இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ தான் ஏதாவது தப்பு நடந்தால் எப்படி சேஃப்கார்ட் பண்ணணும் அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதை விட முக்கியமாக ஆண் குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் பெண்களை எப்படி மதிக்கணும், பெண்களை எப்படி பாதுகாக்கணும், கூட இருக்கிற பெண்களை நம்ம என்ன மாதிரி கண்ணோட்டத்தில் பார்க்கணும், இது எல்லாத்தையும் சொல்லி வளர்க்கணும். நம்ம யூடியூப் வீடியோலையோ இல்லை டிவிலேயோ இன்டிமேட் சீன் வந்தால் அவங்கள பார்க்க விடாமல் தடுக்கிறது மட்டும் நம்ம பொறுப்பு இல்லை. பெண்களுக்கு அகென்ஸ்டாக நடக்கிற கொடுமைக்கு யாரோ ஒரு ஹீரோ ஃபைட் பண்ணுறான், அந்த பெண்ணை காப்பாற்றுறான் அப்படின்னா அந்த சீனை உங்கள் பையனுக்கு போட்டு காமிங்க. அவன் மனசில் சுற்றி இருக்கிற பெண்களை நீ தான் பாதுகாக்கணும்னு ஆழமாக இப்போயே ஒரு விதையை போடுங்க. இத்தனை ப்ரிகாஷன்ஸும் நம்ம எடுத்தாலுமே குடிபோதைக்கு அடிமையான மனநலம் பாதிக்கப்பட்ட சில மிருகங்கள் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து நம்ம பெண்களை காப்பாற்றணுன்னா அவங்களுக்கு உடலளவுலையும் மனதளவுலையும் வலிமை அதிகமாகணும். அதுக்கு எக்ஸசைஸ், உடலளவில் அவங்கள எக்ஸசைஸ் பண்ணி உடலை ஸ்ட்ராங்காக வச்சுக்க சொல்லுங்கள். அதிகமாக அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் கொடுத்து மனசையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்க சொல்லுங்கள். தற்காப்பு கலைகள் ரொம்ப அவசியம். உங்கள் குழந்தைக்கு படிப்பு, ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் விட மெயினாக பெண் குழந்தைக்கு தற்காப்பு கலைகள் கற்றுக் கொடுங்க. இது ரொம்ப அவசியம். ஸோ நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு தப்பு நடக்குது, அதுக்கு அரசு தண்டனை கொடுத்துருச்சு, சம்மந்தப்பட்டவங்க போராட்டம் பண்ணுறாங்க. அதை நம்ம யூடியூப்லேயோ இல்லை டிவிலேயோ வேடிக்கை மட்டும் பார்க்காம ஃப்யூச்சரில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நாம் நம்ம குழந்தைங்களுக்கு, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, என்னென்ன சொல்லித்தரோம், பெண் குழந்தைங்களை உடலளவுலையும் சரி மனதளவுலையும் சரி எவ்வளோ வலிமைப்படுத்துகிறோம், இது எல்லாமே முக்கியம். மீண்டும் நாளை பேசுவோம்.